Hi friends, welcome to Tamil video tutorial. இந்த வீடியோ டுட்டோரியல் நாம லேயர் குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். லேயர் குரூப்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் லேயர், பேக்ரவுண்ட் லேயர், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம லேயரை குரூப் பண்ணுறோம். அதாவது டெக்ஸ்ட் லேயர் தனியாக, பேக்ரவுண்ட் லேயர் தனியாக, ஐகான்ஸ் தனியாக, இதெல்லாம் ஒரு தனித்தனி ஃபோல்டரில் போட போகிறோம். அதுதான் இந்த ஃபோட்டோஷாப்பில் குரூப்பிங்னு சொல்லுவோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே பாட்டமில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். இதில் ஃபோல்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லேயரை குரூப் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டர். நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ குரூப்பை க்ரியேட் பண்ணிப்போம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒரு குரூப் 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. நம்ம ரீநேம் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த குரூப் 1 அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணோன்னா ரீநேம் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நான் இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் இன் தமிழ் ஃபார் பிகினர்ஸ் இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே நான் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள போட போகிறேன். எப்படின்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் செலக்ட் பண்ணலாம். அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த குரூப் அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் மேலே கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அவுட்டரில் ஒரு பார்டர் மாதிரி வரும். இது வந்துச்சுன்னா உங்கள் மவுஸை ரிலீஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நான் அதை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அது மாதிரி நம்ம இந்த ஐக்கானையும் ஒரு தனி ஃபோல்டரில், அதாவது குரூப் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு குரூப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இதை இப்படி தான் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஐக்கனையுமே நான் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி மல்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கிரியேட் நியூ குரூப்னு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு லேயர்ஸுமே அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி மேலே கொண்டு போய்க்கிறேன். இந்த குரூப்பில் வந்து நம்ம இந்த ரெண்டு சோசியல் ஐக்கான் இருக்குது. நான் இதுக்கு சோசியல்னு ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த குரூப்புக்குள்ளே உள்ள ஒரு லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் டெக்ஸ்ட்டு, அதாவது இந்த சோசியல் டெக்ஸ்ட், இந்த facebook.com/tamil videos இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வரதுக்காக இன்னொரு டெக்ஸ்ட்டில் ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டையுமே நான் அந்த குரூப்பில் கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான், வந்துடுச்சு. இப்போ இந்த சோசியலுங்கிற குரூப்புக்குள்ள இன்னொரு குரூப் இருக்குது, அதாவது டெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோசியலுங்கிற குரூப்பை ஹைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த செலெக்ஷனை டிசெலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சோசியலுங்கிற குரூப்பில் உள்ள லேயர்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. இப்படி குரூப் பண்ணுறதுனால நம்ம அந்த லேயர்ஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம். இதுமாதிரி இந்த பேக்ரவுண்டே தனியாக ஒரு குரூப்பில் கொண்டு போய்க்கிறேன். இதுக்கு இன்னொரு ஒரு வே இருக்குது. அதாவது இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லேயருங்கிற மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை குரூப் லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணி கூட ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனில் போயிட்டு குரூப் லேயர்ஸ் ஷார்ட்கட் வந்து Ctrl+G சரிங்களா. இந்த குரூப் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. நான் பேக்ரவுண்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இன்னொரு லோகோ, அதாவது இந்த லோகோக்காக இன்னொரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லோகோ அப்படின்ட்டு குரூப் லோகோ இதுக்குள்ள இந்த லேயரை ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு இதை கொலாப்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இதை ஆர்கனைஸ் பண்ண
இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னா அந்த டெக்ஸ்ட்டுங்கிற குரூப்பில் இருக்கும். சோசியல் ஐக்கான்ஸ் அந்த டெக்ஸ்ட்டு, அதாவது நம்ம எடிட் பண்ண இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த பிஎஸ்டி டாக்குமெண்ட்டை இன்னொருத்தர் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம குரூப் லேயர்ஸ் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ டியூட்டோரியல் நம்ம லேயர் குரூப்பை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியல் நம்ம லேயர் ஒபாசிட்டியை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.